ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஜனகருடைய சிறப்பு வாய்ந்த வில்லை ராமர் பார்க்குறார். அந்த வில்லில் நாணயத்தவோ இல்லை அதை தூக்கவோ வளைக்கவோ முடியாத நிறைய ராட்சசர்கள், அசுரர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள் இவாளெல்லாம் முயன்று கூட முடியாத வில்லாக அது இருக்குது. அப்படிப்பட்ட வில்லை ஒரு சாதாரணமாக பெரிய ஒரு முயற்சி இல்லாமலேயே ராமர் அதை தூக்குறார். அதை வளைச்சி பார்க்க முயற்சிக்கலாமான்னு தன்னுடைய குருக்கிட்ட கேட்குறாரு. உடனே அதை அவர் அனுமதி பெற்றுண்டு அந்த வில்லை முறிச்சு விட்றாரு. அதுவும் விழுந்துடுறது. இடி முழக்கம் போன்ற ஓசை எழறது. ஒரு மாபெரும் மலை பிளந்து வெடித்தது போல் ஒரு அதிர்ச்சி உண்டாருது அந்த இடத்துலையே. விஸ்வாமித்திரர், ஜனகர் மற்றும் ராமலக்ஷ்மணாவை தவிர அங்கே கூடியிருந்த எல்லாருமே மூர்ச்சிச்சு கீழே விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஓசை ஆறுது. அதற்கு பின்னர் சிறிது நேரத்தில் அவள்லாம் தெளிவு பெற, ஜனகர், என்னால் நினச்சி பார்க்க முடியாத நிகழ்ச்சி என் கண்ணெதிரிலேயே நடந்திருக்கு. தசரத சக்கரவர்த்தியின் மகனான ராமர் இப்போ காட்டின வலிமை கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாதது. பெரும் வீரத்தை காட்டுறவாளுக்கு தான் சீதை மனைவி ஆவான்ற என்னுடைய தீர்மானம் இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. ராமனை கணவனாக பெற்று சீதை பெரும் புகழ் அடைய போகிறான். என்னுடைய மந்திரிமார்களை தசரத மன்னர் அனுப்பி நடந்ததை சொல்லி அவருடைய சம்மதத்தை பெற்றுண்டு சீதையை ராமருக்கு மனம் முடிக்க நான் விரும்புகிறேன். இதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதிக்கணும் அப்படின்னுட்டு தன்னுடைய குரு கிட்ட கேட்குறார் ஜனகர். விஸ்வாமித்திர முனிவரும் சம்மதம் தெரிவிக்கிறார். ஜனகருடைய மந்திரிகள் அயோத்திக்கு புறப்படுறாங்க. அங்கே தசரதரின் அரண்மனை அடைஞ்சாவா மன்னரை வணங்கி நின்றுண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மன்னர்களில் சிங்கம் போன்றவரே, புண்ணியசீலரே, சத்திரிய தர்மத்தை முழுசாக கடைப்பிடிக்கிறக்கூடியவரே, மிதிலையின் மன்னரான ஜனகராஜன் உங்களுடைய நலத்தை விரும்பி கேட்டு அமைச்சிருக்கார். உங்களுடைய குருமார்களும் குடிமக்களும் எல்லா நலங்களையும் பெற்று இருக்கணும்னு நம்பிக்கையை ஜனக மன்னர் தெரிவிக்கிறார். ராஜாவே, விஸ்வாமித்திர மகரிஷியின் அனுமதியை பெற்றுண்டு ஜனக மன்னர் தங்களுடைய சமூகத்துக்கு அனுப்புகிற செய்தி இது. தங்களுடைய வீரத்தை நிரூபிக்க முடியாமல் பல மன்னர்கள் என் மகள் சீதையை மணக்க விரும்பி தோல்வி அடைஞ்சு திரும்பின விவரத்தை நீங்கள் அறிஞ்சிருக்க முடியும். என்னுடைய அதிர்ஷ்டம் காரணமாக மிதிலைக்கு விஸ்வாமித்திரரால் அழைச்சி வரப்பட்ட உங்களுடைய மகன் ராமர் எல்லார் முன்னிலையிலும் பரமசிவனுடைய அந்த வில்லை முறித்து என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளிச்சிருக்கார். நான் தீர்மானித்து வச்சுருந்தபடி சீதை அவருக்கு மனம் முடிக்க நான் விரும்புகிறேன். அவருடைய சம்மதத்தை அதுக்கு நான் கோரிண்டு இருக்கேன். உங்களுடைய குருமார்களோடையும் மற்றவாளோடையும் நீங்கள் மிதிலைக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன். தன்னுடைய புரோகிதர் சதானந்தரால் வாழ்த்தப்பட்ட ஜனக மன்னர் விஸ்வாமித்திரன் அனுமதியை பெற்றுண்டு தங்கள் முன்ன சமர்ப்பிக்கிற நற்செய்தி இது. மரியாதைக்குரிய மன்னரே, எங்களுடைய மன்னரின் வேண்டுகோளை ஏற்றுக்கணும்னுட்டு தூதர்கள் தசரதர்கிட்ட போய் சொல்கிறாங்க. வசிஷ்டர், வாமதேவர் போன்றவாக்கிட்ட விஸ்வாமித்திரனுடைய ஆதரவு பெற்ற ராமனின் வீரத்தை ஜனக மன்னர் புரிஞ்சின்றதுனால தான் மகளை அவருக்கே திருமணம் செய்ய வைக்க விரும்புகிறார். உங்களுக்கெல்லாம் சம்மதம்னாக்கா காலம் தாழ்த்தாமல் நாம் மிதிலைக்கு புறப்பட்டு போகலாம்னு சொல்கிறாங்க வாமதேவர், வசிஷ்டர் போன்றவா தசரத மகாராஜா கிட்ட. மந்திரிகளும் மகரிஷிகளும் பெரும் மகிழ்வு அடைய சம்மதம் தெரிவிக்க தசரத மன்னர் ஜனகர்கிட்டேருந்து வந்தவாகிட்டேருந்து நாளையே நாம் புறப்படுறோம்னு சொல்கிறார். அவளையும் உபசரிக்கிறார். அடுத்த தினம் சுமந்திரரை அழிச்சுண்டு தசரதர், பொக்கிஷ அதிகாரிகள் பலவித ஆபரணங்களையும் செல்வத்தையும் எடுத்துக்கட்டும், பல்லக்குகளும் ரதங்களும் தயாராகட்டும். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காசியப்பர், காத்தியாயனர் மற்றும் நீண்ட ஆயுள் கொண்ட மார்க்கண்டேயர் இவாளெல்லாம் முதல்ல போகட்டும். அவளுடைய தலைமையில் நாம் போவோன்னு உத்தரவிடுறார் தன்னுடைய அதிகாரிகளுக்கு தசரத மகாராஜா. பரிவாரங்கள் புடசூழ புறப்படுறார் தசரதர். 4 நாட்களில் மிதிலையின் எல்லையை அவள் அடைஞ்சுடுறான். அவரை எதிர்கொண்டு அழைச்ச ஜனகர் எல்லா தேவர்களாலும் சூழப்பட்டு இந்திரன் வர்றது போல புண்ணிய செயலர்களால் சூழப்பட்டு என்னுடைய நகரத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய வரவு நல்ல வரவாகட்டும். என்னிடம் இருக்கிற குறைகளெல்லாம் நீங்கள் வந்தால் நீங்கிடுத்துன்னு நான் நம்புகிறேன். என் குலம் பெருமை அடைஞ்சிருக்கு. இப்போது நான் செஞ்ச புண்ணியத்தின் பலனை இப்போ அடைஞ்சிருக்கேன். நான் நடத்தின்னு இருக்க யாகம் நாளை முடிவடைகிறது. அது முடிஞ்சோன்னே எனது மகளின் கல்யாண உற்சவத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். உங்களுடைய அனுமதி அதுக்கு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன்றார். சொல்லின் தன்மையை அறிஞ்ச தசரதர், தானம் எப்போது நடக்கணும், தானம் கொடுப்பவரால் நிச்சயம் செய்யப்பட வேண்டிய விஷயம் தானே ஒழிய தானம் வாங்குறவாளுக்கு அதனுடைய நேரத்தை குடிக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறார். இங்கே தானம்னு சொல்கிறது அந்த கணிகா தானத்தை அவர் குறிப்பிடுறார். அப்போது அதை பெறப்போகிறவன்னா அதனால் தர்மம் அறிஞ்ச ஜனக மன்னரே, நீர் நியமிக்கிற நேரத்தில் அதை நடத்துறது தான் முறைன்னுட்டு சொல்கிறார் தசரத் மகாராஜா. அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.